வாய்ப்பு என்னங்கிறத குறித்து நம்ம 1 Corinthians 14 வேண்டுமான வசனத்தை எடுப்போம் என்றால் இது குறித்து ஒரு தெளிவான அறிவு சபையாகி நமக்கு இருக்க வேண்டியது. வஞ்சிக்கின்ற ஆவிகள், அனைவரை வழிதப்ப செய்கின்ற ஆவிகள் உலாவுகின்ற இந்த காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாய் அநேக வஞ்சிக ஆவைகள் பூமியில் வீசினார். அதில் ஒன்றுதான் இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி யாரையாவது எழுதுவாங்க. அவர் 100 வருஷத்துக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாதத்தை சேர்ந்தவங்க செய்வங்க ஒரு புத்தகமே போடுவாங்க. இந்த வருஷம் பலன் அப்படின்னு, இந்த ராசியை உள்ளவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த வருஷம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கும், இந்த வருஷம் சாபமாக இருக்கும், ஏதோ அதை நிவர்த்தி பண்ணுறது பரிகாரம் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் இருக்கும். வருஷ பிரபஞ்சம்னு எல்லாருடைய அதை பஞ்சாங்கத்தை வாங்கி பார்ப்பாங்க. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும், இந்த ராசி இப்படி போகுது, நல்லா நமக்கு எப்படி இருக்கும். அதுபோல அஞ்ஞானிகளாய் கிறிஸ்துவன் என்று அழைத்துக் கொள்கிற ஒரு சிலர், தங்களை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்கிற ஒரு சிலர் கூட்டம் போட்டு பேசுவாங்க. அதை ஒளிபரப்பி இருப்பாங்க. கர்த்தர் உரைக்கிறவா, இங்க பஞ்சம் வரும், இங்க புயல் வரும், இங்க சுனாமி வருவாங்க, அது வரும், இது வரும். அதுவா தீர்க்க தரிசனம்? அது குறி சொல்றாங்க. குடுகுடுப்பக்காரன் இருக்கும். அப்படிப்பட்ட செய்தியை பார்த்தா இவர் தீர்க்கதரிசி அப்படியே சொல்றாரு. குறி சொல்றாவி கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு ஆலமரத்தடியில அசுத்தாவி பிடிச்சிக்கிட்டு ஆடி கிடப்பாங்க. அப்படியே ஏதாவது ஒன்று கொடுத்து, பணத்தை கொடுத்து, காணிக்கையை கொடுத்து, கோழியை வெட்டி அதோட ரத்தத்தை செலுத்தி என்னை பற்றி சொல்லணும்னா சொல்லும். அவங்க வீட்டில் அந்த இடத்துல செய்வினா இருக்கு, அங்கே போய் தோண்டிப்பார், இங்கே எடுத்துப்பார், இங்கே எடுத்துப்பார். அதுபோல குறி சொல்லுகிற ஆவிகளை உடையவர்கள். நான் தீர்க்கதரிசி இயேசுவின் நாமத்தினால ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கேன். அப்படிப்பட்ட மத்தியில் நாம் உணர்வுள்ளா இருக்கணும். எல்லா ஆவையும் நம்பக்கூடாது. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா பரிசுத்து பார்க்கணும். தேவனால் உண்டான ஆவினா இயேசு கிறிஸ்து என்னை கூட ஒரு மாம்சத்தில் வந்தார்கள் அறிக்கை செய்யும். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவன் அவன் என்ன சொல்வான்? தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனாய் இருந்தவர், என்னுடைய ஆராதனைக்கு துதிக்கும் பாத்திரமான இயேசு தேவன் வார்த்தையானவர் எனக்காக ஒரு மனிதனான, என்னை கூட எல்லாருக்கும் சோதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பாவம் இல்லாதவராய் இருந்தார். பாவத்தை மேற்கொண்டவராய் வாழ்ந்தார். பாவத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். இன்று அவர், நீ என்னை பின்பற்று, நான் நடந்த வழியில நீயும் நட, நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்னுடைய ஆவியானவரை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி பரிசுத்தாவை தருகிறார். அப்படின்னு எந்த ஆவி நமக்கு போதிக்கிறது அதுதான் பரிசுத்தார். அது அல்லாம அது எதிர்கால காரியம், இது காரியம், அந்த காரியம், இந்த காரியம்னா அது இல்லை. 1 Corinthians 11 தீர்க்க தரிசனம். முதல்ல நாடுங்கள், அன்பை நாடுகள் இணைந்து ஞான வரங்களை விரும்புங்கள். ஆவியானவரை சொல்றதுனால நான் விரும்புறேன், ஆண்டவர் எனக்கு வரங்களை தாரும், என்னை நீங்கள் நிரப்பி இருக்கிறேன், என்னுடைய வரவினால் எனக்கு நிரப்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த வரம் என்னன்னு எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. நான் சபைக்கு பிரயோஜனமா இருக்கும். எனக்கு நீங்க கொடுத்ததை நான் பயன்படுத்தாம மூடி வச்சிருக்க கூடாது, புதைச்சி வச்சிருக்க கூடாது. எனக்கு எந்த வரமையும் எந்த ஒரு திறமை கொடுத்திருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் உமக்கென்று நான் செலவழிக்கிறேன். அதான் ஒரு நன்றியோட ஒரு ஆத்மா தேவடத்தில் அப்படிதான் சொல்றோம். எனக்கு நீங்க கொடுத்ததை வைத்து செய்யும். எங்கேயோ இவங்க வாங்கிட்டு வந்து அதை வாங்கிட்டு வந்து வாங்கிக்கலாம் இல்லை, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன அதை கொண்டுலாம் தன்னால் இயன்றதை இதை செய்யும். மரியாதை அப்படிதான் தான்கிட்ட இருந்த ஒரு தைலத்தை உடைச்சார். தன்னால் இயன்றதை அவர் செய்தால் நான் நம்மிடத்துல தேவன் கொடுத்திருக்கிறத தேவனுக்கு பயன்படுத்தும். இப்போ விரும்புவோம், ஞானவரங்களை விரும்பினா விரும்புவோம். அவர் எனக்கு தரத்தை தார மாட்டவர், எனக்காக அல்ல, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. நான் உங்களுடைய பிள்ளைகள் பக்தி இருக்கு அடையும். உங்களுடைய பேர் உள்ள பிள்ளைங்க உங்களுடைய பேருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் ஆண்டவரே. அவங்கள பார்க்கிறவங்க அவங்கள உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அதுக்காக எனக்கு ஒரு வார்த்தை விசேஷமாய் அந்நிய பாஷை வார்த்தை கேளுங்க. நல்லது, உங்களுக்கு பக்திருத்தி உண்டாகும். ஏன்னா நிறைய பேர் பக்திருத்தி இல்லாமல் இருக்கும். சில சூழ்நிலைகள் எப்படி துதிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது தெரிய மாட்டேன், சோர்ந்து போயிருக்கும். உங்களுக்கு பக்திருத்தி உண்டாக உங்களுக்கு பரிசுடைய பலம், அந்நிய பாஷை பலம் தேவைன்னா கேளுங்க, தப்புள்ள ஞான வரங்களை விரும்புங்கள். ஆனா விசேஷமாய் அப்படின்னா நான் விசேஷமாக கேட்கணும். எந்த வரங்களையும் கேளுங்க. நான் கேட்க எனக்கு ஞானத்தை உணர்த்துகிற, வசந்தத்தை அறிவை உணர்த்துகிற, அறிவை போதிக்கிற
நமக்கு தேவையா இருக்காங்க அக்காவை கேட்குறேன். எல்லா வாரத்தையும் எனக்கே கொடுங்கன்னு கேட்கல. அவங்கவுங்க வரத்தை பயன்படுத்துற வரைக்கும் எனக்கு சில வரங்களை கொடுங்க. அவங்களுக்கு வரங்களை கொடுத்து அவங்க பிரயோஜனப்படுத்தினாங்கன்னா எனக்கு அப்புறம் தேவையில்லை. எனக்கு எங்க குறைவா இருக்காங்க நான் இருப்பாங்க. எந்த குறைவை நிறைவாக சொல்லி அந்த நான் போறேன். எந்த இடம் திறந்து கிடக்க அந்த இடத்துல போய் மறைக்க உண்டு பண்றேன். அப்ப விரும்புங்கள், தீர்க்க தரிசன வார்த்தை விரும்புங்கள் அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்னன்னு போடுறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ 3ஆம் வசனம் மனுஷருக்கு பக்தி நிறுத்தி அவங்களுடைய விசுவாசத்தை உந்தி கட்டக்கூடியதா இருக்கும். பில்டப் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அன்பு, தேவனிடத்தில் இருக்கிற தேவ பக்தி, கர்த்தருக்கு வருகிற பயம், இதை அவர்களுக்கு பில்டப் பண்ணணும். பக்தி விருத்தி உண்டு பண்ணணும். புத்தி உண்டாகணும். அது ஒரு சில காரியங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். ஆறுதல், அவர்களை உற்சாகப்படுத்தணும், ஆறுதல் படுத்தணும். தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னால், திருதரிசனம் சொன்னால் அது அவருடைய விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடியதா இருக்கணும். அவருடைய அன்பை தூண்டிவிடக்கூடியதா இருக்கணும். அது அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அது அவர்களுக்கு உணர்த்திருக்கக்கூடியதா இருக்கணும். ஆறுதல் படுத்துறதா இருக்கணும். உண்டாக என்ன செய்யறான்? உண்டாக தக்கனாக பேசுகிறான். பேசுறது சாதாரண பேசுறது தான். திருதரிசனம் உடனே கையை நீட்டிக்கிட்டு இப்படி அப்படின்னு இங்கே அங்கேயும் குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரு சிலர் இப்படி செய்யறாங்கன்னா நான் யாரையும் நான் ஞாபகம் இருக்கிற ஒரு சில தேவன் அவருடைய நடத்துகிற விதம் இருக்கலாம். ஆனா நாம எடுத்துக்கணும், எல்லாத்தையும் அப்படியே விடக்கூடாது. அவர்கள் எதை பேசுகிறார்கள்? அவர்கள் பேசுவது எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுதா? எனக்கு தேவன்பால் ஒரு தேவனோட சில அன்பு உண்டாகுதா? அப்ப பேசுறது சாதாரண பேசுறது சரி. அதற்கு நான் என்னை எப்படி சுத்திகரிக்கணும்? யார்கிட்ட தேவன் பேசுவார்? எரேமியா தீர்க்கதரிசி முதல்ல அப்படி எரேமியா பார்க்க செய்யப்படும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம். எரேமியாட்ட தேவன் என்ன செய்கிறார்? வார்த்தைகளை கொடுக்கிறாரு. 13ஆம் எரேமியா 15ஆம் அதிகாரம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. இப்ப தேவனிடத்துல யாரோ என்னோட பேசணும்னு சொல்லி வார்த்தை கேட்கிறோம், வார்த்தையை கொடுக்குறார். அல்லது வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு வார்த்தையினால நம்ம அவை தேவன் நம்ம கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி எடுக்கிறோம். சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அவர் இப்ப சொல்ற அன்றவரே நான் பரியாசக்காரனை உட்கார்ந்து கலிகூர்வதில்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமா இருக்குது. என் காயம் ஆறாத கொடிய புண்ணா இருக்குது. நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்ற போல இருக்கீங்க, வற்றி போகிற ஜலத்தை போல இருக்கீங்க. ஏதோ அப்படி புலம்புற உன்னை தேவன் வர இதனாலதான் இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப செயல்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ கீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தால் என் வாய்வோடு இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசியா நான் எழுதணும்னு சொன்னா, தேவனை என்னை பயன்படுத்தணும், ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை கொடுக்கணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? நான் திரும்பணும். தீர்ப்பானது என்னுடைய வார்த்தைகள், சாதாரணமா நான் பேசுகிற வார்த்தைகள், மனைவிட்ட பேசுகிற வார்த்தைகளோ, கணவர்கிட்ட பேசுகிற வார்த்தைகள், பிள்ளைகிட்ட பேசுகிற வார்த்தை, பெற்றோர்கிட்ட பேசுகிற வார்த்தை, ஏழை ஜனங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை, சிறு பிள்ளைகிட்ட பேசுகிற வார்த்தை, பிச்சைக்காரர்கள்ட்ட பேசுகிற வார்த்தை, வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகிட்ட பேசுகிற வார்த்தை, கீழே வேலை செய்யறவங்கள்ட்ட பேசுகிறேன். எந்த ஒரு மனுஷன் தேவை பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தையில இருக்கிற தீர்ப்பானதை, பாவத்தை, அதுல இருக்கிற பெருமை, அதுல இருக்கிற அன்பில்லாத தன்மையை உணர்ந்து என்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் என்ன செய்யணும்? இதுதான் பக்தியத்திற்கு எதிரானது, இது விசுவாசமானது, இது ஆறுதப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். மற்ற வார்த்தைகளை விட்டுணும். மற்ற வார்த்தைகள் எல்லாம் தீர்ப்பானது, அது அருவருப்பானது, அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, அது பக்தி விருத்தி உண்டாக்காது, அது அவளுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க, நலமானதா இருக்க, கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு பிரிச்சு போடணும்.
நாம் பேசுகிற வார்த்தைகள் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், எந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுங்கன்னா பேசணும்னா நிதானிச்சு பார்க்கணும். இந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளையாக என் வாயிலிருந்து வரலாமா? நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளை, தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை, சுத்தமாக்கப்பட்ட பிள்ளை, என் வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரலாமா? இந்த வார்த்தை சரியில்லாதவரை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த அருவருப்பை தூக்கி போட்டு மன்னிப்பு கேட்டவங்கன்னு சொன்னான். சுத்திகரித்துக் கொண்டே இருந்துன்னு சொன்னான். என் வாயின் வார்த்தைகளை சுத்திகரித்துக் கொண்டே இருந்துன்னு சொன்னான். நான் தேவனுடைய வாய் போல் இருக்கிறேன். தேவனுடைய வாயில் நாம் இருக்கலாம். தேவனுடைய வாய் அது எவ்வளவு வாக்கியம் அதுதான் திருத்தரிசி. திருத்தரிசிலாம் தேவனுடைய வாயா இருக்காது. நீ என் வாயாக இருப்ப, நான் உனக்கு தேவனா இருப்பேன். இதுதான் திருத்தரிசி. தேவன் சொல்ற வார்த்தை. நான் உனக்கு தேவனா இருக்கேன், ஆனா நீ எனக்கு வாயா இருக்க. நீங்க இருக்கிற நீங்கள் தேவனுடைய வாயா இருக்க விரும்புறீங்களா? சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு எவ்வளவு வயதானாலும் சரி, நீங்கள் தேவனுடைய வாயாக இருக்குன்னு சொன்னா அன்றாடம் நீங்க பேசுகிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அடுத்து எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் கடைசியில் வாசி. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் கடைசியில் என்னிடத்தில் 9ஆம் வசனம், இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 960ஆம் வசனம் 9-10 வசனம். எசேக்கியேல் ஒரு தரிசனம் காண்றார். அதில் ஒரு கையை பார்க்கிறார். அந்த கையில ஒரு விரிக்கப்பட்ட ஒரு புத்தக சுருள் இருந்தது. அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்கள் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. இதோ ஒரு கையை பார்க்கிற அந்த கையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை பார்க்கிறார். 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, தேவன் எசேக்கியேலை நோக்கி என்ன சொல்றாரு? மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு. ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்ற தரிசனத்துல. இவர் என்ன செய்யறாரு? அப்படியே என் வாயை திறந்தேன். பிள்ளைங்க, உங்களுக்கு அம்மா அப்பா தோசை கொடுத்தா சாப்பிடுவீங்க, வேற ஏதாவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறீங்க. ஒரு புத்தகத்தை கொடுத்து சாப்பிடுன்னா அது என்ன அர்த்தம்? என்ன புத்தகமா இருக்கு. ஆனா இங்க அவர் என்ன செய்யறா? வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனை, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. என்னுடைய வார்த்தைகள் கேட்டோம், கிடைத்த உடனே ஆசையா உட்கொண்டேன். அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, இன்பமா இருந்தது, இனிப்பா இருந்துச்சு. என்னுடைய வார்த்தைகள் இதோட அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் தான். புசித்தார், அப்படியே அவர் தோல்பொருளை புசித்தார். தேவன் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளை கிடைக்கும் போது அவரோட உட்கொள்கிறோம். அது நமக்கு என்ன செய்யுது? ஆண்டவர் உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. இதைத்தான் செய்யணும். ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? வார்த்தையை சுத்திகரிக்கணும், இறைமையாட்டு கற்றுக்கிறோம். இப்ப எசேக்கியேல்ல போறோம், என்ன கத்துக்கிறோம்? வயிற்றை நிரப்பி அதோட விட்டுறக்கூடாது, குடல்களையும் நிரப்பணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வயிற்றுலேயே இருக்குன்னு வச்சுங்க ஒரு சாப்பாடு. காலையில சாப்பிட்டது ராத்திரி வரைக்கும் அப்படியே இருக்கும். அது என்ன செய்யும்? கொண்டுகிட்டே இருக்கும், மாதிரி இருக்கும், மாற்றி வர மாதிரி இருக்கும். கடைசி ஒரு வியாழ் எடுத்தா காலையில சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் கிளியர் ஆகும். வாங்கி எடுத்துச்சு சாப்பிட்டது உள்ள போகல, அது செரிமானம் ஆகல, அது உடம்புல அது ரத்தமா மாறல, உடம்புல விரலா மாறல, என் உடம்பா மாறல. காலையில சாப்பிட்ட இட்லி தோசையோ எதுக்கு சாப்பிட்றோங்க? அப்படியே இட்லி முழுசும் அப்படியே போயிட்டு தான் அப்படியே இருக்கு, உடையாம அல்லது போட்ட துண்டு பிச்சு படுத்தணும் கூட கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கு. இல்லை, அதில் ஒரு மாற்றம் ஏற்படுது. மறுநாள் அது எனக்கு ஒரு புது செல்லாக உருவாக்கி உடம்புல ஒரு விரணம் கொடுது. என் உடல்களை நிரப்பும் அப்படின்னா, நான் என்னுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவமா மாறிடும், வாழ்க்கையா மாறிடும். இயேசு அப்படிதான் மாறினார். வார்த்தை மாம்சமானார், நம்மிடையே குடிக்கொண்டார். என்னுடைய வார்த்தைகள் நம்மிடத்துல என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையா மாறணும். அந்த வார்த்தையாய் நாம மாறிடும். இந்த வார்த்தை எனக்கு உரியது, தேவன் கொடுத்த வார்த்தை, இது என்னுடைய வாழ்க்கையா மாறிடுச்சு. அதான் குடல்ல நிரப்புறது. வயிற்றுல நிரப்புறது அந்த வாயிலே போட்டு சில மென்னுட்டு இருப்பாங்க. சுயங்கம் பபுக்கம் வாயில போட்டு மென்னுட்டு பலூன் இருப்பாங்க.
சில பேர் தேவனுடைய வார்த்தைகள் அப்படிதான், அந்த வார்த்தையை எடுத்துட்டு அப்படியே தூக்குன்னு ஊதிக்கிட்டு அப்படியே நான் அவருடைய வார்த்தையை அப்படியே ஊதுறேன். அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. சும்மா கொஞ்சம் ஆன வாயை போட்டு பார்ப்பா அப்படின்னா இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் அப்படிதான் பேசுறேன். தேவனுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையா மாறும். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் நடுங்கணும். இந்த வார்த்தை விரும்புங்கன்னு சொல்றீங்க, அந்த நான் விரும்புறவனா இருக்கணும். விசேஷமா ஒரு விரும்பணும் சொல்றீங்க, அதை நான் விசேஷமா விரும்பணும். நீங்க சொல்லிட்டீங்க, அந்த செய்யணும். ஒரு நடுங்க நமக்கு இருக்கணும். உங்களுடைய வல்லமையான நிரப்புங்க ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசன ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசனத்தினுடைய ஆவி அப்படின்னு கேட்டா, புதிய உடன்படிக்கையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றி குறித்ததான சாட்சி. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சியா இருக்கணும். அது இயேசு கிறிஸ்துவை உயர்த்துறதா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற உற்சாகப்படுத்துவதா இருக்கணும். வெறுமனை இயேசு கிறிஸ்துவை உயர்த்துன்ற அப்படி சொல்லிட்டு ஆனாலும் அவர் உயர்ந்தவர், நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளாம் அங்கேதான் இருக்கணும், அவரை பின்பற்ற முடியாது சொல்றது அது அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, கண்ட தீர்க்கதரிசியின் ஆவி, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஆவி. இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர், பெரியவர், அப்படி இப்படின்னு போனது பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த இயேசு படம் நீ நம்மளாம் ஆட முடியாது. நம்ம பார்க்க செஞ்சுட்டு மனுஷன் சொல்லி போவோம், காணிக்கை மட்டும் கொண்டு வருவோம், ஊழியம் செய்வோம், டிராக்டர் போவோம். அது அந்த கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவை பெற்ற அந்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவி என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. இயேசு சொன்னா, நான் பிதாவுக்கு சாட்சியா இருந்த பூமியில நீ எனக்கு சாட்சியா இரு, உனக்கு பரிசுத்தாவியை தருகிறேன், நீ பூமி எங்கும் எனக்கு சாட்சியா இரு, என்னை பின்பற்று. அப்ப அந்த ஆவியுடையவனாய் நம்ம வாழணும். அப்படின்னா என்னுடைய வார்த்தைகள் கிடைக்கும் போது நடுக்கத்தோடு பெற்றுக்கணும். அந்த சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கை கை கொள்வது நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து அந்த வார்த்தையை வைத்து நாம் பேசணும். நான் புசித்து என் வயிற்றை நிரப்பி, உடலை நிரப்பி, அதனுடைய வாழ்க்கையை ஒரு சாரமாய் மாறி என்னுடைய வாழ்வாக மாறின பிற்பாடு அந்த வார்த்தையை நான் பிறருக்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவை வருவோம். யோவான் 17ஆம் அதிகாரம். இயேசுவினுடைய ஜெபம், அந்த 2 வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். 6ஆம் வசனத்துல, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி அவர்களை எனக்கு தந்தீர். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்கள். இந்த தீர்க்கதரிசனம் குறைக்கணும், எல்லோரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம வார்த்தையை கேட்கிறோம். நம்ம சொல்றதுக்கு என்ன தகுதி, நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தேவன் நமக்கு சில மனிதர்களை தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு வீடுன்னு சொன்னா, ஒரு கணவன் சொன்னா மனைவி பிள்ளைகள், ஒரு மனைவின்னு சொன்னா புருஷன் பிள்ளைகள், பிள்ளைகள்லாம் தாய் தகப்பன். குடும்பத்தோடு வெளியே வந்தோம்னா தெருவில் அக்கபக்கத்தில் நாம் காண்கின்ற மனிதர்கள், பேரசத்து போல நாம் சந்திக்கின்ற மனிதர்கள். இதில் ஒரு சில பொறுப்புகள் நமக்கு கொடுக்கணும். இவர்களை நீ கண்காணித்துக்கொள், இவர்களுக்கு நீ தலையாக இரு, இவர்களை நீ நடத்து. ஒரு தகப்பன் உள்ள ஒரு குடும்பம்னா தகப்பன் தான் மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளையை கொடுத்திருக்கார். நீர் கொடுத்த மனைவி, நீர் கொடுத்த பிள்ளைகள் அப்படின்னு. மனைவி நீர் எனக்கு கொடுத்த கணவர், நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். சபையில தேவன் எனக்கு கொடுத்த சகோதர சகோதரிகள். இங்க அப்பப்படுற ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி பார்க்கணும்? சகோதர சகோதரி, தேவன் எனக்கு கொடுத்தவர்கள், சகோதரன் எனக்கு கொடுத்த சகோதரி. இவரோடு நான் தேவனுடைய அன்பை அளந்து கொள்ளணும். தேவனுடைய அன்பினுடைய அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, எல்லாத்தையும் நான் இவரோடு சேர்ந்து அந்த அன்பை அறிந்து கொள்ளணும். உங்கள்கிட்ட ஆண்டோட என்ன பேசுறேன்? சிஸ்டர் உங்களை தேவன் எப்படி காரியம் நடத்தின சொல்லுங்க, சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. தேவன் இயேசு உங்களை எப்படி அன்பு கொடுத்தார், எப்படி உங்களை என்ன காரியங்கள் செய்தார் சொல்லுங்க. தேவன் அவர்களிடத்தில் செய்த காரியங்களை குறித்து அறிந்து அதனால் நாம் தேவனிடத்தை சந்தோஷம், அவருடைய அன்பை அளந்து பார்க்கணும். தேவன் என்னை மாத்திரம் அன்பு கூறல, என்னிடத்தில் மாத்திரம் தெரியுமா இல்லை. அவரை முன்னேற்றது எத்தனை பிள்ளைகள் உண்டு, எளிமையான பிள்ளைகள் உண்டு, எளிமையான ஆவியுடைய பிள்ளைகள் உண்டு. தேவன் அவர்கள் எப்படி கிரியை நடத்திருக்கிறார் சொல்லுங்க. பக்தி விருத்திக்கு இதுவாக அப்படின்னா நாம ஒருவரை மதிக்கணும். எல்லாருக்கும் கிறிஸ்து இருக்கிறாங்கிறத மதிக்கணும். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ரசத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். அப்படி மனுஷன் சொன்னா இவர்கள் எனக்கு கொடுத்தவர்கள், இவரோட நான் அழிக்கப்பட போறேன். இப்ப இப்படிதான் இயேசு பார்த்தாங்க. 12 பேர் அப்படிதான் பார்த்தார். தேவரீர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த மனிதர்கள்.
இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்காக மாத்திரமல்ல, இவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். 20ஆம் வசனம். எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு எனக்காக ஜெபித்தார், இயேசு உங்களுக்காக ஜெபித்திருக்கிறார். இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் அந்த 12 பேருக்காக மட்டும் ஜெபித்த ஜெபம் அல்ல, எனக்காக நமக்காக ஜெபித்த ஜெபம். 20ஆம் வசனம் பிரகாரம் அன்றைய அப்போஸ்தலருடைய வார்த்தையை விசுவாசித்து சந்ததியார் இன்றைய வரைக்கும் நாம் தேவனுடைய சந்ததியா இருக்கும், சபையா இருக்கும், நமக்காக இயேசு ஜெபித்திருக்கிறார். நீர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த மனுஷர்கள், இவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் ஆண்டவரின் வார்த்தையை பெற்றுக்கிறோம், அதனுடைய வாழ்க்கையாவது அதை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய பேச்சில் சுத்தத்தை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய கண் பார்வையில் சுத்தத்தை வெளிப்படுத்துகிறோம், பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும் வெளிப்படுத்துகிறோம். வாழ்க்கையினால நாம் பிறகு நம்மை காண்பிக்கிறோம். அடுத்து 8ஆம் வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு நாம் இடத்திற்கு புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து என்னை விசுவாசித்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இதான் தீர்க்கதரிசனம். மெய்யான ஒரு தேவனால் போஷிக்கப்பட்டு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு, பிறரை போஷிக்க, பிறரை ஆசீர்வதிக்க ஒரு வாழ்க்கையை நான் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளணும். அந்த வாழ்க்கையை நான் பிறருக்கு அறிவிக்கிறேன். பல இடங்களில் சபை கூடுறோம், பல ஊர்களில் கூடுறோம். அந்த வார்த்தையை கொண்டு வருகின்ற வேற யாரும் இல்லைன்னு சொன்னா போயிட்டு நான் தான் ஆண்டவரை நான் வரான் சொல்லி கொடுத்தேன், பரிசுத்தப்படுத்தேன். வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. ஆண்டவரை நான் நீங்க எனக்கு கொடுத்ததை நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் கை கொண்டதை நான் பேசணும். அது போதுங்க. நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரே வார்த்தை தான் பேசுறீங்கன்னு பரவாயில்ல. நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார். ஆனா நம்ம மூளை அறிவை வச்சுக்கிட்டு அல்லது வார்த்தை அங்கங்க வச்சுட்டு பம்புக்கம் சாப்பிட்ற மாதிரி அங்கங்க அப்படி துப்பிட்டு அப்படியே எல்லாரும் உறுதி காமிச்சிட்டு பார்த்தீங்களா, நான் பெருசாக உறுதி காமிக்கிறேன், அவங்களோட நான் பெருசாக உகிறேன் அப்படின்னு காமிச்சிட்டு அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கு. அது நமக்கும் பிரயோஜனமா இருக்கு, மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. சகோதரிகள் சந்திக்கும் போதும் சரி, எந்த கூட்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் வரேன். இப்போ ஒரு வேலை கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு, அல்லது ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, நான் பின்தொடர வேண்டியிருக்கு. நீங்க எனக்கு கொடுத்ததை நான் பேசுறேன், எனக்கு கொடுத்து நான் கை கொள்வதை கை கொண்டு முடிச்ச பிற்பாடு தான், பூர்ணமடைஞ்ச பிற்பாடு தான் இல்லை, நான் அதை பிரயாசப்பட்டு இருக்கேன். கை கொள்ளும்படி விசுவாசித்திருக்கேன், பிரயாசப்படுறேன்னா அதை நான் பேசலாம். எப்படி பேசணும்? நான் விசுவாசிக்கிறேன், நான் கை கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். கை கொண்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு இல்லை. எது வரைக்கும் தேடி இருக்குமோ அது வரைக்கும், எது வரைக்கும் கை கொண்டு இருக்குமோ அது வரைக்கும் நான் போதிக்கணும். தாழ்மையுள்ள ஒரு ஆவியில் பொறுமையாக சாந்த குணத்தோடு நம்ம மற்றவர்களுக்கு நம்ம அதை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை தேவன் எழுப்பட்டும். எல்லோருமே தேவனுடைய வாயாக இருக்க முடியும், எல்லோருமே தேவனுடைய வாயாக இருக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து அதுதான் நம்முடைய அழைப்பு. இயேசுவினுடைய சரீரத்தில் நாம் இருக்கணும்னு சொன்னால், அவருடைய அபயமாக இருக்கணும்னு சொன்னால், நம்மை காண்கிற ஒரு கிறிஸ்துவை காணணும்னு சொன்னால், நாம் பேசுறது அவர் பேசுறது போல இருக்கும். பன்னெண்டு வரைக்கும் நாம் சொல்லலாம், 12:30 வரைக்கும் ஒரு 13 நிமிஷம் இருக்குது. வார்த்தை உடையவர்கள் அல்லது நம்பிக்கை உடையவர்கள் நீங்கள் விசுவாசமாக எழுதி வார்த்தை மூலமாய் நான் தேவனை ஒரு திருவிசம் ஆவியுடையவனாய், திருவிசம் சொல்லுகிறவனாய், தேவனுடைய வாயாக இருக்க நான் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன். தேவனை அப்படியே செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். 6 நிமிஷம் 1 நிமிஷம் கூட நீங்கள் சொல்லலாம். அல்லது மேற்கொண்டு வார்த்தைகளை உங்களுக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள்.